வெல்கம் டு தனலக்ஷ்மி vlogs and cooking. இன்றைக்கி வந்து கீரை கடையில் பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உரிச்ச பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கீரை கிள்ளி கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி புளி தேவையான அளவு போட்டு பருப்புன்றனால 4 விசில் விட்டு வேக வச்சு கீரையை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, வாழைக்காவை அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கிட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கீரைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு காரமாக வச்சு இந்த வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் விசில் 4 விசில் வரட்டும். நான் பாட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பாவம் இதில் ஹாஸ்டலில் தங்குறவங்க, அம்மாவெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வேலைக்காக இருக்கவங்களாம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா சமையலை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து அந்த எண்ணம் டெம்ட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்ததுன்னா செய்ய முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இருந்தாலும் குக்கிங் ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டதை ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழைக்காய் தண்ணி சுண்டி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் சேர்த்து எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் 4 விசில் வந்துடுச்சு. இதை ஆற வச்சு தாளிப்பு கொடுத்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்து கீரையில் தாளித்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துட்டேன். ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துருக்கேன். கீரை கடையில் ரெடி. ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு பசங்களுக்கு பேக் பண்ணேன். கீரை கடைஞ்சது, பருப்பு போட்டு அரைக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நான் கீரை கடைஞ்சது வந்து மிக்சியில் போட்டு கடைஞ்சேன் இல்லையா, ஏன்னா வந்து பருப்பு சட்டியில் கடையிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்காட்டியும். மிக்சியில் வந்து தட்டில் குக்கர்லேருந்து எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் பாதியாக போட்டு ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்தேன். அப்போ வந்து கீரை நல்லா மசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அர்ஜென்ட்டில் அதனால் அப்படி செஞ்சுட்டேன். இல்லைன்னா பருப்பு சட்டியில் மத்து வச்சு தான் கடைவேன். நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போடுங்க. ஏன்னா மிக்சியில் வந்து வேகமாக போடும்போது இது அதிகமாக போட்டிங்கன்னா மேலெலாம் தெரிச்சிடும். பாதியாக போட்டு எடுங்க. ஒரு அர்ஜென்ட்டுனா செஞ்சுக்கோங்க. மற்றபடி பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சானா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்தோன்னா தோசைக்கல்லில் போட்டு நல்ல மொறுமொறுன்னு இந்த கீரைக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.
கமெண்ட் பண்ணுங்கள்.